ரிஷபம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய பெற்றோரின் பேச்சை கேட்காமல், உங்களுடைய உடன் பிறந்தவர்களின் ஆலோசனைகளை கண்டு கொள்ளாமல் நீங்கள் செய்த சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பெரிய ஒரு இழப்பை இந்த ஒரு காலகட்டத்தில் தேடி கொடுத்திருக்கும். உங்கள் ராசிக்கு பித்ருகாரகனான சூரியனும் மாத்ருகாரகனான சந்திரனும் பலவீனம் அடைந்திருந்த காலத்தில், உங்களுடைய அவசர புத்தியாலேயோ அல்லது சூழ்நிலை கைதியாகவோ இருந்த காலகட்டங்களில் உங்களுடைய பெற்றோர்கள் சொன்ன நல்ல ஆலோசனைகளை நீங்கள் காது கொடுத்து கேட்காமல் அதனை மறுத்திருப்பீர்கள். ஆனால் நீங்கள் மறுக்கும் பொழுது அந்த விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாக மட்டுமே தான் தெரிந்திருக்கும். ஏனென்றால் உங்களுடைய வயது அப்படி. ஆனால் நீங்கள் அதனை ஒருமுறை நான் இப்பொழுது கேட்டிருந்தால் என்னுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு மாறியிருக்கும் என்று இப்பொழுது போட்டுக்கொண்டு நீங்கள் அதனை நினைத்து வருந்தி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாகவே இப்பொழுது ரிஷபம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட நிகழ்வுகள் சமீபத்தில் கூட நிச்சயமாகவே நடந்திருக்கலாம். அந்த ஒரு நிமிடம் நான் சரி என்று அது என்னுடைய வாழ்க்கையை உயர்த்துகிறதோ இல்லையோ, ஆனால் அதை ஒருமுறை நான் செய்து பார்த்திருந்தால் என்னுடைய மனது சந்தோஷப்பட்டிருக்குமே என்று நீங்கள் தோணக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இதுவாகத்தான் ரிஷபம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இந்த தொழில் வேண்டாம், இந்த மனிதரை நீ நம்பாதே என்று முன்கூட்டியே எச்சரித்த போதிலும் நீங்கள் அதை மீறி செயல்பட்டு பொருளாதார ரீதியாகவும் மனசு ரீதியாகவும் மிகப்பெரிய ஒரு இழப்புகளை சந்தித்த ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது சமீபத்தில் நிச்சயமாகவே நடந்திருக்கும். அது உங்களுடைய உடன் பிறந்தவர்கள் கூறியிருக்கலாம், பெற்றோர்களோ அம்மாவோ அப்பாவோ யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். இந்த உறவு நடந்து கொள்வது எனக்கு சரியாக தெரியவில்லை, இவர்களை நம்பி நீ பணத்தை கொடுக்க வேண்டாம் என்றெல்லாம் கூறிய போது நீங்கள் குடும்பத்திடம் என்னுடைய நண்பர்கள் இப்படி இருக்க மாட்டார்கள், அந்த உறவு என்னை விட்டு எங்கும் செல்ல மாட்டார்கள் என்றெல்லாம் நீங்கள் பேசிய பேச்சுக்கள் அனைத்தும் இப்பொழுது ஒரு கேள்விக்குறியாக்கப்பட்டு உங்களுடைய வாழ்க்கையை ஒரு சந்தேக கோட்டை நோக்கி வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் கூட நிச்சயமாகவே நடந்திருக்கும். நீங்கள் கொடுத்த பணத்தை கூட நீங்கள் நெருங்கி பழகிய நபர்கள் இன்னும் திருப்பி கொடுக்காமல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பார்கள். அவர்களை நினைத்து பார்த்தாலே கோவப்படுவதா, நம்ம கண்ணீர் விடுவதா, நம்முடைய பழக்க வழக்கங்கள் ஏன் இப்படி ஆகிவிட்டது என்றெல்லாம் நீங்கள் மனதிற்குள்ள போட்டுக்கொண்ட குழப்பங்கள் இன்னும் அதிகமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இப்படிப்பட்ட இழப்புகளை சந்தித்த ஒரு நபர்களும் நீங்களாக மட்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பீர்கள். இதற்கு பிறகு அன்றே பெற்றோர் சொல்லை கேட்டிருந்தால் இன்று இந்த அவல நிலைமையானது வந்திருக்காதே என்று நீங்கள் தனியாக அமர்ந்து கொண்டு வருந்தினாலும் இழந்த காலத்தை மீட்க முடியாமல் தவித்த ஒரு தருணங்களாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டுமே தான் இருக்கும். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடந்திருக்கா இல்லையா என்பதையும் நீங்கள் இப்பொழுது கூற வேண்டும். அதே போல சொந்தங்கள் செய்த நம்பிக்கை துரோகங்கள் ரிஷபம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் முகஸ்துதி அறியாதவர்கள், உங்களை நம்பியவர்களுக்கு எதையும் செய்யக்கூடிய ஒரு நபர்கள் நீங்களாகவே மட்டுமே தான் இருப்பார்கள். மற்ற நபர்களிடம் போய் பணம் கேட்டால் அவர்களுடைய தேவைக்கு இருந்தால் கொடுக்க மாட்டார்கள். ஆனால் நீங்கள் உங்களுடைய தேவைக்கு இருந்தாலும் சரி, அவன் கேட்டு விட்டானே ஒரு வார்த்தை என்று நீங்கள் உடனே பணத்தை போட்டு விடுவீர்கள். இப்படிப்பட்ட நிலைமையில் தான் நீங்கள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டுமே தான் இருக்கிறீர்கள். உங்கள் ராசிக்கு 2ஆம் வீடு குடும்பத்தையும் 11ஆம் வீடு லாப மற்றும் நட்பு வட்டத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு இடமாகவே இன்னும் இருந்து கொண்டுமே தான் இருக்கும். கடந்த காலங்களில் இந்த இடங்களில் ஏற்பட்ட அசுப கிரகங்களின் நிழல் பார்வையால் நீங்கள் உங்களுடைய சொந்த இரத்த பந்தங்கள் என்று யாரை நம்பி வாழ்ந்து கொண்டு இருந்தீர்களோ அவர்களை உங்களுக்கு பின்னால் மிகப்பெரிய ஒரு துரோகங்களை அரங்கேற்றி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேவையில்லாத ஒரு பிரச்சனை என்பதை கொண்டு வந்து நிறுத்தினார்கள். அதை நினைத்து பார்க்கும் பொழுதே உங்களுடைய மனதிற்குள் அவ்வளவு கவலைகள், அவ்வளவு கஷ்டங்கள், ஏன் என்னுடைய வாழ்க்கைக்குள்ள இப்படி நடந்துவிட்டது என்று நீங்கள் நினைக்கக்கூடிய அளவுக்கு அது இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சில பிரச்சனைகளையே தேடி கொடுத்திருக்கலாம். நம்மவர்கள் நமக்கு கெடுதல் செய்ய மாட்டார்கள் என்று நீங்க காட்டிய பாசத்தையும் கொடுத்த சுதந்திரத்தையும் உங்களையே அவர்கள் ஒடுக்குவதற்காக ஆயுதமாகவே பயன்படுத்தி கொண்ட நாட்கள் இன்னும் இருந்து கொண்டுமே தான் இருக்கு. இப்படிப்பட்ட நாட்கள் இருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் இப்பொழுது நிச்சயமாகவே கூற வேண்டும். இது ஒரு பக்கம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கவலைகளை தேடி கொடுத்து கொண்டு இருக்கும் பொழுது ஒரு சின்ன தவறு பெரிய இடைவெளியாக சில உறவுகளுக்குள் மாற்றப்பட்டது. வாழ்க்கையில சில நேரங்களில் ஒரு சின்ன விஷயங்கள் கூட பெரிய பிரச்சனையாகவே மாறிவிடும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. ஆனா அந்த சின்ன தவறை நம்ம பண்ணணும் அப்படின்னா
அது இந்த அளவுக்கு பெருசா போகும்னு நீங்க ஒருபோதும் ஆரம்பத்துல நினைத்து பார்த்திருக்க மாட்டீங்க. இது காதல் வாழ்க்கையாக இருக்கலாம், தொழில் தொடங்கினதாக இருக்கலாம், அல்லது ஒரு நபரை நம்பி நீங்கள் உங்களுடைய சொந்த வேலைகளை கூட விட்டுட்டு அவரை நம்பி போய் நீங்கள் ஏமாந்த ஒரு தருணங்களாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் அது உங்களுக்கு சின்ன தவறாகத்தான் தெரியும். இதனால உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பல வருடங்கள் வம்பாக போயிருக்கும். தேவையில்லாத சில கெட்ட பெயர்களும் அவல நிலைமைகளும் உங்களுடைய குடும்பத்தில் இருந்தும் உங்கள் மீது நிச்சயமாகவே திணிக்கப்பட்டிருக்கும். நீங்கள் சாதாரணமாக செய்த அந்த ஒரு செயல், நீங்கள் சாதாரணமாக சொன்ன ஒரு வார்த்தைகள் கூட மற்றவங்களால் வேறு விதமாக புரிந்து கொள்ளப்பட்டு அது இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கஷ்டங்களையும் கவலைகளையும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். அந்த நிகழ்வு காரணமாகவே சில உறவுகளில் இடைவெளியானது ஏற்பட்டு அது இன்னும் உங்களை கஷ்டங்களிலும் கவலைகளிலும் தேடி கொண்டு போய் நிறுத்தி கொண்டே தான் இருக்கும். நீங்கள் விளக்கம் கொடுக்க முயன்றும் அந்த நேரத்தில் மனநிலைமைகள் சரியாக இல்லாமல் பிரச்சனைகள் மட்டுமே தான் நீடித்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவே கவலையில் கொண்டு போய் ஆழ்த்தியிருக்கும். இவ்வளவு பெரிய பிரிவாக இது மாறும் என்று நான் நினைக்கவில்லை என்ற வருத்தங்கள் உங்களுடைய உள்ளுக்குள் இன்னும் இருந்து அது தேவையில்லாத சில பிரச்சனைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் கொடுத்து கொண்டே தான் இருக்கும். ரிஷபம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பொதுவாகவே மனதில் கெட்ட எண்ணம் என்பது உங்களுக்கு இருக்காது. ஆனாலும் சில நேரங்களில் மற்றவங்களுடைய உங்களுடைய நேர்மையான பேச்சுக்கள் கூட மற்றவங்களுக்கு கடினமாக ஒரு மாற்றத்தையும் கடினமான ஒரு பிரிவையும் கொடுப்பது போல தோன்றியிருக்கலாம். அதனாலேயே தேவையில்லாத சின்ன சின்ன வாக்குவாதங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் இப்பொழுது சொல்ல வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் ரிஷபம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வீண் செலவுகள் குறைந்து செல்வங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கக்கூடிய ஒரு பொன்னான காலகட்டங்கள் இப்பொழுது தொடங்க போகிறது. ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் இருந்த அசுப கிரகங்களின் தாக்கங்கள் குறைவதால் கடந்த காலங்களில் உங்களை வாட்டி வதைத்த திடீர் மருத்துவ செலவுகளும் தேவையற்ற வீண் விரயங்களும் மற்றும் நஷ்டங்கள் யாவும் கட்டுக்குள் வந்து எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே மாற்றிக் கொடுக்கும். அந்த அளவுக்கு எல்லா விதமான காரியங்களிலும் நல்லது என்பது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் நாளை முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். சுப விரயங்களாகிய வீடு கட்டுதல், நிலம் வாங்குதல் போன்ற காரியங்களுக்கு மட்டுமே பணம் செலவாகும். கையில் இருக்கக்கூடிய காசு வீணாகாமல் சுப காரியங்களுக்காக செலவழிக்கப்படும் போது செல்வ சேர்க்கை தானாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகும். ஒன்றை மட்டும் நீங்கள் ரிஷபம் ராசியான நீங்கள் இந்த ஒரு காலகட்டத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். பணத்தை மற்றவர்களுக்கு செலவு செய்தால் அந்த ஒரு பணம் திரும்ப வருமா என்று கேட்டால் நிச்சயமாக வராது. ஆனால் சுப காரியங்களுக்கும் ஏதேனும் நல்ல விஷயங்களுக்கும் நீங்கள் செய்து பாருங்கள். உங்களுடைய பணத்தை செலவு செய்யும் பொழுது அது உங்களுக்கு இன்னும் இரட்டிப்பான ஒரு லாபத்தை நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும் என்பதை இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். வரவுக்கு மிஞ்சிய செலவு என்ற நிலைமைகளானது மாறி வரவுக்குள் செலவு செய்து செல்வத்தை சேர்க்கக்கூடிய ஒரு வித்தை என்ன என்பதை இந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நேரங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. அதே போல் மனதில் வைத்திருந்த வேதனைகள் மறந்து முன்னேற்றத்திற்கான ஒரு சக்திகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமைந்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவே அழகுபடுத்தி காட்டும். ரிஷபம் ராசியில் இருக்கக்கூடிய கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நாளை வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் மனதிற்கு பிடித்த ஒரு நபர்கள் உங்களை தேடி வந்து பேசுவார்கள். ஆனால் இந்த நபர்கள் என்னை தேடி வந்து பேசுவார்கள் என்று நீங்கள் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டீர்கள். நீண்ட நாட்கள், நீண்ட மாதங்கள், நீண்ட வருடங்களுக்கு முன்பு பிரிந்து சென்ற ஒரு உறவு மீண்டும் நீங்கள் பேசாமலேயே அவர்கள் உங்களை தேடி வந்து பேசுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலைமைத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது ஏற்பட போகுது. அந்த அளவுக்கு உங்களுடைய மனதிற்குள்ளேயும் ஒரு சந்தோஷம் என்பது உண்டாக்கும். உத்தியோக பணிகளில் திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நபர்களாகவும் நீங்கள் தான் இப்பொழுது வலம் வருவீர்கள். எனவே முடிந்த அளவுக்கு உங்களுடைய உத்தியோகத்தில் உங்களுடைய திறமைகளை காட்டுங்கள். ஆனால் யாரையும் நீங்கள் பகைத்துக் கொள்ளக்கூடாது. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி நீங்கள் வைத்தால் உங்களுடைய குழந்தைகள் மனத்தை சந்தோஷப்படும். எனவே குழந்தைகளிடம் கொஞ்சம் மனசை விட்டு பேசுங்கள். அப்பொழுதுதான் உங்களுக்கும் குழந்தைகளுக்கும் இடையில் ஒரு மனசு ஒத்துப்போகக்கூடிய சில நிகழ்வுகள் நிச்சயமாகவே நடக்கும். உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல்கள் இந்த ஒரு நாளில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாக்கி அவர்களுக்கு ஏதேனும் ஒரு கஷ்டங்கள் கவலைகள் இருக்கிறதா என்பதையும் இந்த ஒரு நாளில் நீங்கள் கொஞ்சம் அறிந்து வைத்துக் கொண்டு அவர்களுக்கு நன்மைகளை எப்படி செய்ய வேண்டுமோ அதன்படி நீங்கள் செய்யுங்கள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு
தனிப்பட்ட விஷயங்களை புரிந்து கொண்டு நடந்தால் அது உங்களுடைய வாழ்க்கையவே இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாகவே உயர்த்தி காட்டும். எதிர்பாராத சில திருப்பங்கள் உண்டாக்கி அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதையும் நல்ல விதமான சில காரியங்களையும் இனி வரக்கூடிய நாட்களில் தேடி கொடுக்கும். இனிமேல் எனக்கு என்ன நடந்தது என்பதை விட இனி எனக்கு என்ன செய்ய வேண்டும் என்ற சிந்தனைகள் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகரிக்கும். இதுவரை நடந்தது நடந்து விட்டது, ஆனால் இனிமேல் என்னுடைய வாழ்க்கையை மாற்றுவது என்னுடைய கையில் தான் இருக்கிறது என்று நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள புதிய இலக்குகள் இப்பொழுது நீங்கள் நிர்ணயித்து வைத்தால் அதனை எப்படியாவது நீங்கள் கஷ்டப்பட்டாவது அடைந்து விடுவீர்கள். அந்த அளவுக்கு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமாகவே நடக்கும். பழைய வழிகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள முன்னேற்றத்தை தடுக்காமல் உங்களுடைய வெற்றிக்கான காரணமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் மாற்றி கொடுக்கும். ரிஷபம் ராசி என்பர்களே, நீங்கள் கடந்து வந்த பாதை எளிதானது கிடையாது. ஆனால் அந்த பாதை தான் இன்று உங்களை வலிமையானவராகவே மாற்றப் போகிறது என்பதை இந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். இனிமேல் நீங்கள் நம்பிக்கையுடன் முன்னேறும் போது புதிய அத்தியாயங்கள் தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். இதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்கள் மீது மட்டும் நீங்கள் நம்பிக்கை வையுங்கள். அதுவே மிகப்பெரிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பதை இனி வரக்கூடிய நாட்கள்ல தேடி கொடுக்கும். இது நடக்குதா இல்லையா என்பதையும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக பார்த்து வைத்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். இதில் வேறு ஏதேனும் ஒரு கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் அதனையும் கேளுங்கள், அதற்கும் நான் உங்களுக்கு பதிலை கொடுக்கிறேன். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லது மட்டுமே தான் இனி வரக்கூடிய நாட்கள்ல நடக்கும். நன்றி, வணக்கம்.